அலட்சியம் மற்றும் நிர்வாக பற்றாக்குறையால் தொழில்துறையில் தமிழ்நாடு தனது நிலையை இழந்து வருகிறது என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினும் தொழில்துறை அமைச்சரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நிலையில் அவர்கள் பெருமையாக அறிவித்த முதலீடுகள் அண்டை மாநிலங்களுக்கு நகர்ந்து வருகின்றன. தென்கொரிய நிறுவனம் ஹுவாசியங் 1720 கோடி முதலீட்டில் 20,000 நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் பெரிய அளவிலான தோலற்ற காலணிகள் உற்பத்தி நிலையத்தை அமைக்க ஒப்புக்கொண்டதாக தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் அறிவித்த நிலையில் 3 மாதங்களுக்குள் இந்த முதலீட்டை ஆந்திர பிரதேசத்திற்கு மாற்ற ஹுவாசியங் தீர்மானித்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் வாய்ப்புகளின் நிலமாக இருந்த தமிழகத்தை திமுக தவறவிட்ட வாய்ப்புகளை நிலமாக மாற்றியுள்ளது என்றும் அவர் அதில் கூறியுள்ளார்.